ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ள ஒரு சில முக்கியமான மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நடக்க இருக்கு. அதாவது குறிப்பிட்ட ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களின் மூலமாக இந்த மாற்றத்தை எல்லாருமே பார்க்க போறீங்க. அந்த வரிசையில் உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தராவது மேசராசிக்காரங்க இருக்காங்களா? கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க. மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடியது இயல்பான ஒரு விஷயந்தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகள் தான். எந்த கிரகம் எந்த இடத்துக்கு மாறுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை பார்த்துட்ருக்காங்க. அதில் மேசராசினியர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் அடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி. இந்த மேசராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையானோர் ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்களை நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய பலமும் சரி பலவீனமும் சரி என்னென்னா கோபந்தாங்க. முன்கோபம் அதிகமாக மேசராசிக்காரர்களுக்கு வரும். எப்படி சிம்மராசி நேர்கள் கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல தான் மேசராசிக்காரங்களுக்கும். இவங்கெல்லாம் அதிகப்படியான கோபப்படக்கூடியவர்கள். ஆனால் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு யார்ட்டும் இருக்கவே இருக்காது அப்படின்னே சொல்லணும். அப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களானது இனி நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்களானது உருவாக போகுது. இந்த யோகங்கள் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்குமே நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க இருக்கு. அதில் குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தில் புதுசாக நிறைய சவால்களை நீங்கள் சந்திப்பீங்க. இருந்தாலுமே கூட இந்த சவாலெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்படக்கூடிய ஆட்களோ கிடையவே கிடையாது. அசந்து போகக்கூடியவர்களும் கிடையாது. அதை எல்லாத்தையுமே மாறி எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்கள்கிட்ட தைரியம் இருக்குது, ஆற்றல் இருக்குது. அந்த தைரியத்தின் மூலமாக தான் வரக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள ஆரம்பிப்பீங்க. வணிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இருக்க போகுது. புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இதனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளால் உங்களுடைய நிதிநிலை பார்த்தீங்கன்னா மடமடன் அப்படியே உயர ஆரம்பிச்சிடுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். ஆனால் அதே சமயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குதோ அதே அளவுக்கு செலவும் உங்களுக்கு இருக்குது. இந்த செலவுகளும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் போகுமே தவிர எந்த வகையிலும் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், இல்லைன்னா காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டங்களில் அதை விட முக்கியம் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதுக்காக நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்திக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் அதிகப்படுத்துங்க. எந்த வகையிலையுமே அதை நீங்கள் குறைச்சிக்காதீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கைவிட்டக்கூடாது. ஏன்னா 11வது இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் பணவரவுகள் இருக்கும். நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். பணத்தினுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நினைத்த காரியத்தை எல்லாத்தையுமே உங்களால் சேதிக்க முடியும். அது எல்லாமே கைகூடுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. மருத்துவ விரயங்கள் எல்லாம் செய்துட்ருக்கீங்க, உடல்நலம் சரியில்லை, இல்லை அடிக்கடி டேப்லெட் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புகளோடு இருக்கக்கூடியவங்களாம் அந்த செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான நேரமாக இருக்க போகுது. ஸோ அதிகமாக இனிமேட்டு செலவு இருக்காது. மேலும் வேலையே எனக்கு கிடையாது, இன்ன வரைக்கும் நான் தேடிட்டு தான் இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வேலை இருக்குங்க. புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சில மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்ற கனவானது இருக்கும். அந்த கனவை நீங்கள் இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குரிய ஒரு யோகமும் இருக்குது. ஆனால் எல்லா நாட்களுமே உங்களுக்கு சூரியன் வேற 6வது இடத்துல ரொம்ப ரொம்ப பலமாக இருக்க போகிறாரு.
6வது இடத்துல சூரியன் பலமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து இருக்கும். அதுவும் குறிப்பா அரசாங்கத்தின் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அதிகமாவே நடக்கும். சூரியன் இருக்காரு இல்லையா? அதனால அரசாங்க காரியங்கள் எல்லாமே சூப்பரா நடக்கும். புதுசு புதுசா நெறைய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்களால நெறைய ஆதாயங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். குறிப்பா மேசராசி அன்பர்களே, அரசு தேர்வு எழுதக்கூடியவர்களா நீங்க இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த டைம்ல நீங்க வெற்றி பெறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய காரிய தடைகளானது விலக ஆரம்பிச்சிடும். ஸோ எதுவும் வழக்குகள் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட, அத கூட நீங்க இந்த டைம்ல வாபஸ் வாங்கிக்கலாம். அந்த மாரி தான் ஆகும். பெருசா உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. அதே நேரம் புதன் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கிறாரு. பலவீனமா இருக்கிறாரு. அதனால எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். எல்லா வகையிலுமே லாபங்கள மட்டும் நீங்க யோசிக்கக்கூடாது. அதில நடக்கக்கூடிய ஆபத்துக்களையும் வந்து நீங்க சிந்திக்கணும். மேலும் சொல்லப்போனா இந்த டைம்ல மேசராசிக்காரங்க யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா வந்து கொடுக்கவே கூடாது. ஒருவேளை நீங்க அப்படி யாரையும் நம்பி செய்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஏமாற்றத்த தான் வந்து கொடுக்கும். அதனால யாரையும் நம்பாதீங்க. உங்களால என்ன முடியுமோ அத நீங்களே செய்ய பாருங்க. அது நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அஷ்டமஸ்தானத்துக்கு இந்த கிரகமானது மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு நன்மைகள வந்து கொடுப்பாங்க. அதுவரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ராசிக்கு 3வது இடத்துல குரு பகவான் வேற அமர்ந்திருக்கிறாருங்க. ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல உங்களுக்காக குரு பகவான் இருக்கிறதுனால, உங்களுடைய தொழிலுக்காக நீங்க புதுசா முதலீடுகள் எதையும் போடாதீங்க. இந்த டைம்ல ஏன்னா, உங்களுக்கு வரவேண்டிய வருமானம் வரணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அமைதியா தான் இருக்கணும். வரக்கூடிய வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக, புதுசா எதுலயும் முதலீடுகள் வந்து போட்டு ஆரம்பிக்காதீங்க. அதேபோல இந்த காலகட்டங்கள்ல மேசராசிக்காரங்க முழுக்க முழுக்க உங்களுடைய ஆடம்பர செலவுகள நீங்க கண்டிப்பா கம்மி பண்ணியாகணும். இந்த ஆடம்பர செலவுகள நீங்க எப்போ குறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெறைய நன்மைகளே வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு விரய ஸ்தானத்துல ஒரு சில கிரகங்களுடைய நிலைகள் இருக்கு அப்படின்றதுனால, அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா 12ஆம் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, புதுசா உங்களுக்கு சுப விரய செலவுகள வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது செலவுகள் அப்படின்றத காட்டிலும் அது சுப விரய செலவுகளா இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். அதனால கையில பணம் இருக்கு அப்படின்னா, அதில ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரியான விஷயங்கள வந்து போட்டுடுங்க. வீடு வாங்கி போடுறது, மனை வாங்கி போடுறது, நிலம் வாங்கி போடுறது, இதில வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு வந்து உதவியா இருக்கும். ஸோ அதுதான் சுப விரய செலவுகளா வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்றது. வீண் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் திரும்ப கிடைக்காது. இது மாரி முதலீடுகள்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்கள்ல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா, 7 மற்றும் 8வது இடத்துல பலவீனமா இருக்கிறதுனால, கண்டிப்பா உங்களுக்கு முன்கோபம் இருக்கத்தான் செய்யும். ஸோ மேசராசிக்காரர்களுக்கு முன்னாடி எப்போதுமே இயல்பாவே உங்கள்ட்ட முன்கோபம் இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் இந்த 7, 8 இடத்துல செவ்வாய் வேற வலுவா இருக்கிறதுனால, இன்னும் உங்களுக்கு முன்கோபம் அதிகமா தான் இருக்கும். ஸோ அதன் மூலமாக யாரையும் பகச்சிக்காதீங்க. உங்களுடைய வேலைகள நீங்க செய்யுங்க. உங்களுக்கு சகோதர, சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்கள்ட்டயும் நீங்க விட்டு கொடுத்து போங்க. அது ரொம்ப நல்லது. 5வது இடத்துல கேது பகவான் வேற அமர்ந்திருக்கிறாரு. ஸோ உங்களுடைய பிள்ளைங்க கிட்ட நீங்க கொஞ்சம் கனிவா நடந்துக்கோங்க. ஆன்மீக ரீதியாக நெறைய எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அடிக்கடி வந்து கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், இந்த மாரியான விஷயங்கள் எதுவும் பிரார்த்தனைகள் வச்சுருக்கீங்க, வேண்டுதல்கள் வச்சுருக்கீங்கன்னா, அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்ற மாரியான எண்ணங்கள்லாம் அதிகமாவே இருக்கும். வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இப்போ எண்ணங்களானது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணத்தின் மூலமாக நீங்க நெறைய இடங்களுக்கு போயி, நெறைய ஆசீர்வாதங்களை எல்லாம் வந்து பெற்று வருவீங்க. ஸோ இறைவனுடைய அனுகிரகம் யாருக்கு கிடைக்குதோ, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து சரியா போகும். அதாவது இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலுமே கூட அதுலேருந்து அவங்க வந்து காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்றது தான் முக்கியம். இந்த காலகட்டங்கள்ல மேசராசி என்பர்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளானது நடக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான திங்கட்கிழமை தோறும் நீங்க வழிபாடுகள் செய்யுங்க. இல்ல அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான நீங்க வழிபாடு செய்யுங்க. இந்த 2 விஷயத்துல நீங்க உங்களால என்ன செய்ய முடியுமோ நீங்க செய்யுங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதேபோல பௌர்ணமி பூஜைகளும் நீங்க செய்யலாம்.
பௌர்ணமி பூஜைகள் செய்கிறதுனால மேசராசி என்பவர்களுடைய செல்வ வளம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்காரகனுக்கான முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ முருகன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களை இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவருடைய அருளாசியோட அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக முடியும். இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.